அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகம் முழுவதும் ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சமூக சேவை அமைப்பான ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி, ஏபிஜே விஐபி குளோபல், சாமானியன் குரல் மாத இதழ் இணைந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறந்த கோயில் நகரமான, அழகிய கோயில் நகரமான திருச்செந்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விருது விழா இனிதே துவங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அழகிய கோயில் நகரமான திருச்செந்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் சிவகாசி கோல்டன் குரூப் ஆஃப் ரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் மற்றும் எங்கள் அன்பு சகோதரமான திரு வி சீனிவாசன் அவர்களையும் மற்றும் இவ்விழாவினை முன்னிலை வைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் திருச்செந்தூர் ஆண்டவர் அன்னதர அறக்கட்டளை நிறுவனர் திரு பி சின்னதுரை என்ற ஆண்டவர் அவர்களையும், சர்வதேச மனித பாதுகாப்பு அமைப்பு தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளரும் நமது தேசம் மாத இதழ் கௌரவ ஆசிரியருமான திரு டாக்டர் காயல் மௌலானா அவர்களையும், சென்னை மாற்றுத்திறனாளிகள் பிரிவு தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்க மாநில அமைப்பாளர் மற்றும் தூத்துக்குடி ஆறுமுகநேரியை சேர்ந்த லைட் முதியோர் இல்லம் மற்றும் மனநல காப்பக துணைத் தலைவர் திரு ஹாஜி யவ்னி பாவா எம்எல் சேக்னா லெப்பை அவர்களையும், சிவகாசியைச் சேர்ந்த கிங்ஸ் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் மற்றும் எங்கள் அன்பு சகோதரருமான திரு கேபிஎஸ் அப்துல் அஜீஸ் அவர்களையும், ராமநாதபுரம் சஞ்சய் நினைவு தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் மாவட்ட தலைவர் மற்றும் வணிக ஆய்வாளர் திரு எல் ரஞ்சித்குமார் அவர்களையும், கேரளா கண்ணூர் சங்கமம் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் நிறுவனர் திரு டாக்டர் சி அப்துல் சலாம் அவர்களையும், தூத்துக்குடி ஆறுமுகநேரியை சேர்ந்த லைட் முதியோர் இல்லம் மற்றும் மனநல காப்பகம் லைட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் தலைவருமான திரு கே பிரேம்குமார் அவர்களையும், சென்னையைச் சேர்ந்த தேசிய குத்துச்சண்டை வீரர் மற்றும் சரவணா பாக்ஸிங் கிளப் நிறுவனர் மற்றும் திரைப்பட நடிகர் திரு கே ராஜசரவன் மற்றும் அவரது துணைவியார் அமுதா அவர்களையும், தூத்துக்குடி ஏஐசிசிடியு சிபிஐஎம் எல் மாவட்ட தலைவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு மின்னல் அம்ஜத் அவர்களையும், ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அருப்புக்கோட்டை நகர ஒருங்கிணைப்பாளர் திருமிகு வி ஸ்ரீதேவி சின்னாரக்கால் அவர்களையும் மற்றும் காயல்பட்டினம் முகமது மைதீன் அவர்களையும், திருச்செந்தூர் மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் மற்றும் திருச்செந்தூர் முருக பக்தர்கள் சங்க ஆலோசகர் திரு ஆர் கிருஷ்ணன் அவர்களையும், சஞ்சய் அறக்கட்டளை நிர்வாகிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு சுதாகர், திரு ராம்குமார், திரு விக்னேஷ் அவர்களையும் மற்றும் உழைப்பே உயர்வு தரும் என்ற சொல்லுக்கிணங்க சஹரா பேக்ஸ் உரிமையாளர்கள் திரு எம்ஏகே ஷாமு ஷிகாபுதீன்,
மற்றும் எம்என்எம் புகாரி மௌலானா அவர்களையும் மற்றும் விசிகே மாநில பொறுப்பாளர் தமிழ் இனியன் அவர்களையும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து கலாச்சார நிகழ்ச்சிகளை நமக்கு அரங்கேற்ற வந்திருக்கும் எஸ் இந்தியா சிலம்பம் நிறுவனர் திரு ஐ பால்துரை அவர்களையும் செயலாளர் திரு பி சிவகிருஷ்ணன் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களையும் டாக்டர் சிவந்தி ஆயத்தினார் உடற்கல்வி கல்லூரி மாணவர்கள் அனைவர்களையும் மற்றும் துணை பேராசிரியர் மற்றும் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் அருண்குமார் மற்றும் அவரது குழுவினர்கள் டிராவிட் மாணவர் நாகராஜ் ஷாஜஹான் விமல் கிருஷ்ணகுமார் மெய்வேல் பெனோலின் அவர்களையும் ஷேடோ பாக்ஸிங் நிகழ்த்த வந்திருக்கும் சென்னையை சேர்ந்த சரவணன் பாக்ஸிங் கிளப் நிறுவனர் திரு கே ராஜசரவணன் அவர்களையும் திரை இசைப்பாடலை சிறப்பாக பாட வந்த ஸ்ரீபுத்தரை சேர்ந்த திருமிகு எம் தங்கமாரி அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து நமது விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும் அனைத்து துறை சார்ந்த நண்பர்களையும் நலத்திட்டங்களை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்டங்களை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் நமது விருது குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, ஃபஸ்ட்டு எங்களை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சிவகாசியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, இது தவிர மரங்கள் நடுறது, குளங்களை தூர்வாடுறது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணாக குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்றதான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, எங்கள் ஊரில் சிவகாசியில் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி பப்ளிக்கில் ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு நோட்டு புத்தகம், பேனா, பென்சிலு, இல்லை நீங்கள் வேணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஜாமானாக இருந்தாலும், மேஜை, நாற்காலி, நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய எந்த ஜாமானாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர்ற பொதுமக்கள் யார் வேணாலும் இதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இங்கே நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு, உணவு, அதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாயிருது, அதை வந்து நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம். இது தவிர அங்கே இருக்கிற கல்யாண மண்டபம், ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ அதை நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதை இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு இல்லாமல் 24/7 எந்த நேரம் கூப்பிட்டாலும் நம்ம வாலண்டியர் மூலமாக களத்தில் இறங்கி நாங்கள் பண்ணிட்டு வரோம். இது வந்து இதை வந்து எங்களை பார்த்து நிறைய அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் வந்து இதை எடுத்து பண்ண, இந்த சேவையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சுங்கிறாங்க. இது மூலமாக இந்த கடந்த 10 வருஷத்தில் நம்ம அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நாம் இந்த உணவை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது என்னென்னா, இது நாங்கள் எங்கள் கையிலேருந்து சமைச்சு கொடுத்ததோ இல்லை வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததோ இல்லை, மக்களாகிய உங்ககிட்டேருந்து வாங்கி உங்களுக்கே தான் திருப்பி கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் மக்களோட வறுமையை இப்போ வரையும் ஒழிக்க முடியல. நிறைய அரசாங்கங்கள் வந்திருக்கு, நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்மள மாதிரி நிறைய தன்னார்வ அமைப்புகள் நிறைய ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதுவரையுமே மக்களோட வறுமையை ஒழிக்க முடியலை. உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே தான் இன்னும் இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரே லைன் தான், மக்கள் நினச்சா மட்டும்தான் மக்களுடைய வறுமையை ஒழிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பட்டுக்கோட்டையார் நம்ம பாட்டில் சொன்ன மாதிரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மக்களுடைய நினச்சா மட்டும், அவங்களோட வறுமையை ஒழிக்கணும், அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். எங்களுடைய பல வருட சேவை அனுபவத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை அவனே பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம்.
ஒரு மனுஷனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான். இதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அமைப்பு சார்பாக 1 ஏக்கர் நிலம் தானமாக வாங்கி அதில் அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உலகத்தோட எந்த மூலையிலிருந்தும் பசின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்னச்சத்திராவை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வர நிறைய பேர் என்னென்னா, என்ன உணவு கொடுத்து சோம்பேறியாக்கா பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும். இதுக்கு நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோன்னா, இங்கே வர்ற யாரையுமே நாங்கள் சும்மா சாப்பாடு கொடுக்குற மாதிரி இல்லை. இங்கே வர்ற படித்த மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியை கற்றுக் கொடுத்து அது மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவனை ஒரு தற்சார்பு பொருளாதார முன்னேற்றப்பட்ட மக்களாக மாற்றுறது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். இதை வந்து எங்கள் ஊரில் சிவகாசியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வரோம். ஏன் தமிழ்நாட்டில் என்ன, இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயுமே இதை கொண்டு வரணும் அப்படின்னு நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வரோம். ஆக்சுவலாக வந்து இந்த திட்டத்துக்காக நம்ம அமைப்பு சார்பாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம், ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம். இது என்ன அப்படின்னா வந்து, எந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே வந்திருக்கிற விருதாளராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றும் இதை காணொலியில் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் யார் வேணா இருக்கட்டும், எங்களுடைய இந்த திட்டத்துக்கு உங்களால் முடிஞ்சால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கலாம். நாங்கள் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் ரெடியாக இருக்கோம். அன்பு நண்பர்களே, ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவாகும். 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. இதை வந்து எங்கள் ஒரு ஆளால், ஒரு நிறுவனத்தால் மட்டும் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரை இதுவரையுமே எங்களுடைய நிறுவனராக இருக்கட்டும், இதில் நாங்கள் வேலை பார்க்குற எங்களுடைய பொறுப்பாளராக இருக்கட்டும், எங்களுடைய வேலையின் மூலமாக, எங்களுடைய தொழில் மூலமாக வர வருமானத்தை வச்சு மட்டும்தான் நாங்கள் இந்த சேவைகளை பண்ணிட்டு வர்றோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நிறைய பொருளுதவி, நிதி உதவி கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். இதை எங்கள் ஒரு ஆளால் செய்ய முடியாது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம அமைப்பு சார்பாக கடந்த 4 வருஷ காலமாக ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை இந்தியா ஃபுல்லாக, ஏன் உலகம் ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்களில் நம்ம இந்த விருது விழாக்கள் நடத்தியிருக்கோம். இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, இப்படி வேறு நாடுகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து தமிழ்நாட்டில் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எங்களோட ஆசிரமம் கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த விருது விழாக்கள் நடத்திட்டு வரோம். இதுவரையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் இது வந்து 10வது ப்ரோக்ராம். 9 மாதத்தில் 9 மாவட்டங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட 10வது ப்ரோக்ராமாக திருச்செந்தூரில் நம்ம வெற்றிகரமாக இன்றைக்கி நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா துறை சார்ந்த ஒரு சாதனையாளர்களையும் சேவையாளர்களையும் திறமையாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எங்களுடைய ஏபிஜே விஐபி குளோபல் விருதினை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் விருதாளர்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நாங்கள் இந்த ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை நடத்திட்டு வரோம். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய அடுத்த விருது விழா நிகழ்ச்சி இப்போயே நாங்கள் சொல்லிடுறோம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருப்பூரில் நாங்கள் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை திறமையாளர்கள் யாரை வேணாலும் இந்த விருது விழாக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம். அன்பு நண்பர்களே, நேரமின்மை காரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நம்மளில் பெரும்பாலானோர் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை குறையாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை அடுத்த கட்டத்தை செய்யாமையே இருக்கோம். என்ன அப்படின்னா வந்து, நான் மட்டும் பணக்காரன், எங்கள் அப்பா மட்டும் பணக்காராக இருந்தால் நான் பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆகிருப்பேன், நான் எங்கள் அப்பா படிக்க வச்சுருந்தா நான் இந்நேரம் கலெக்டராக இருந்திருப்பேன், இது தவிர வந்து நான் ஃபாரின் போயிருந்தால் வீடு கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த வந்து குறைப்பட்டுட்டு அடுத்த வேலையை செய்யாமல் இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி இந்த என்னோடய உரையை முடிக்கிறேன்.
ஒரு பெரிய சோப்பு தயாரிக்கிற கம்பெனியை வந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து இன்டர்வியூ வச்சாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கடைசியில் 3 பேர் மட்டும் செலக்ட் ஆனாங்க. 3 பேர் மட்டுமே வந்து ஒரே திறமை, நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தாங்க. அந்த ஓனருக்கு வந்து இதில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். இந்த 3 பேரையுமே கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு புத்த மத துறவியர்கள் இருக்கிற ஒரு மடம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஒரு 100 சீப்பு தரேன், நீங்கள் போய் விற்றுட்டு வாங்க. அங்கே துறவிகள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. இது தவிர நிறைய பக்தர்கள் டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த வந்து போகிற ஒரு மடம். நீங்கள் போய் உங்கள் சீப்பை போய் விற்றுட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நபரை கூப்பிட்டு அந்த ஒரு 100 சீப்பை கொடுத்து விட்டார். இப்போ ஃபஸ்ட்டு நபர் வந்து யோசிச்சுட்டே போகிறோம். புத்த மதம்னு அவங்களுக்கு எல்லாருமே தெரியும், எல்லாருமே மொட்டையாக தான் இருப்பாங்க, இதில் யார் சீப்பு வாங்க போகிறா, நம்மக்கிட்ட இப்படி ஒரு வேலையை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நபர் போகிறாரு. சரி எதுவும் கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு அங்கே போன உடனே சீப்பு எதுவும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. நாங்களே மொட்டையாக தானே தம்பி இருக்கோம், எப்படி நாங்கள் சீப்பு வாங்குவோம் அப்படின்னு. அவரும் வந்து அப்படி இப்படி பேசி திருப்பி வந்தார். வந்துட்டு அவங்க ஓனர்கிட்ட வந்து 5 சீப்பு விற்றுட்டேன் சார் அப்படி சொல்லிட்டு மீதியை கொடுத்தாரு. அவர் எப்படி சார் விற்றீங்க அப்படின்னு. இது வந்து மொட்டை தலையாக இருந்தானே சார், சும்மா வந்து உடம்பு சரியிருக்கு, கை கால் சரியிருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சீப்பை வாங்கன்னு சொன்னோடனே ஒரு 5 பேர் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் சார் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2வது நபரை கூப்பிட்டு அதே இதை ஒரு 100 சீப்பை கொடுத்து நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நம்மளே போய் கஷ்டப்பட்டு அதை சொல்லி இதை சொல்லி ஒரு 5 சீப்பை விற்றுருக்கோம், இவன் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவர் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்தார். ஒரு 30 சீப்பு விற்றுட்டார். எப்படி சார் 30 சீப்பு விற்றீங்க, எப்படி வாங்கினாங்க இப்போ அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன சொன்னார், நான் போய் பேசினேன், புத்த மத துறவிகள் தான் யாரும் வந்து மொட்டையாக இருக்கிறதுனால சீப்பு வாங்க மாட்டாங்க, இங்கே நிறைய பக்தர்கள் வெளியூர்லேருந்து வர்றாங்கல்ல சார், நீங்கள் ஒரு சீப்பை வாங்கி வச்சிங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, வந்து தலையை சீவி நீட்டாக போவாங்கல்ல அப்படி சொன்ன உடனே அதில் ஒரு 30 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓ அப்படி அவர் வந்து ஒரு 30 பேர் வாங்கினோடனே வந்துட்டார். ஒரு 3வது நபரை கூப்பிட்டாரு. நீங்கள் போய் ஒரு 100 சீப்பை கொடுத்து விட்டு நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னார். இந்த 2 பேருக்குமே என்ன இது, நம்ம போய் கஷ்டப்பட்டு 5 சீப்பு, இது 30 பேர் வாங்கிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, என்ன செய்வார் இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் போய் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆள் வரவே இல்லை. ஐயோ வேலை வேணால் ஓடி போயிட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்ப ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அந்த நபர் திருப்பி வந்தார். வந்துட்டு எல்லா சீப்பையும் விற்றுட்டேன் சார், ஒரு 2000 சீப்புக்கு ஆர்டரு அப்படி சொன்னார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி 2000 சீப்புக்கு யாருமே வந்து சீப்பை யூஸ் பண்ண மாட்டாங்களே, எப்படி ஒரு ஆர்டர் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து அந்த மடத்தை சுற்றி பார்த்தேன், நிறைய தூணில் அந்த சுவத்தில் எல்லாமே புத்தரோட பொன்மொழிகளை எழுதி வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எல்லா துறவிகள்கிட்டையும் பேசினேன், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து சார் நீங்கள் வந்து இந்த பொன்மொழிகளை சுவத்தில் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, ஒவ்வொரு சீப்லையும் எழுதி இங்கே வர மக்களுக்கு கொடுங்க, உங்களோட பொன்மொழிகளும் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும், நமக்கும் வந்து உங்களுக்கும் ஒரு விளம்பரம் மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், தூக்கியும் போட மாட்டாங்க சீப்பை அப்படி சொன்ன உடனே இந்த ஐடியா நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்களாம். டெய்லி 200 சீப்பு 300 சீப்பு ஆர்டர் கொடுத்தாங்களாம். இது தவிர 2 நாள் கழித்து இன்னும் ஒரு 3000 சீப்பு ஆர்டர்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த இடத்துல நம்ம வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வாய்ப்பை உருவாக்கினா மட்டும்தான் நமக்கான வெற்றியை, நமக்கான இலக்கை அடைய முடியும். நம்ம வந்து அது இல்லை இது இல்லை நம்மளை குறைப்பட்டுக்காமல் அதில் நம்ம என்ன செய்ய முடியும்னு யோசித்தா நமக்கான வழியும் சரி, நமக்கான வெற்றியும் சரி நம்மளை வந்தே தான் தீரும். அன்பு நண்பர்களே, எங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டுமென நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அவங்க வந்தால் மாறிடும், இவங்க வந்தால் மாறிடும், இந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம், அந்த அரசாங்கம் வந்தால் மாறிடும் அப்படின்னு இல்லாமல் நமக்கான மாற்றத்தை நாம் தான் இறங்கி உருவாக்கணும். அப்போ மட்டும்தான் அதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். அன்பு நண்பர்களே, அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். உணவு மற்றும் எதையும் வீணாக்காதீர்கள். நன்றி சார்.